வி டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ஷோ பேக் டு தி ட்ரெண்டிங் ஷோன்னு சொல்லிட்டு நேராக ஷோக்குள்ள போயிடலாம். முதல்லலாம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து படங்கள் பார்த்து ரிவ்யூ போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து வியாழக்கிழமையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் வந்து சனிக்கிழமை கூட ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம நேர்கொண்ட பார்வை வந்து ஆகஸ்ட் 10 சனிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கிழமை ஒரு கவலையே இல்லை அப்படிங்கிற வகையில் தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி இண்டஸ்ட்ரி இல்லாமல் வந்து எல்லாத்தோட வீட்டுக்குள்ளாரையும் மனசுக்குள்ளாரையும் புகுந்து விளையாடின பிக் பாஸ் சீசன் 3 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய பேர்த்துக்குள்ளார எழுப்பிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கும் அது எந்த சேனல்ல வந்து ஒளிபரப்ப போறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 1 and 2 வந்து விஜய் டிவில வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி பிக் பாஸ் சீசன் 3 வந்து யார் ஹோஸ்ட் பண்ணுவா, எந்த சேனல்ல வரும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்குள்ளார எழும்புச்சு. அதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா, ஹிந்தியில மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து கலர்ஸ் சேனல் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ரைட்ஸ், அதாவது அதுக்கான அத்தாச்சி வந்து கலர்ஸ் சேனல் தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ தமிழ்ல அவங்க வந்ததுனால ஒருவேளை கலர்ஸ் தமிழ்ல வந்து அந்த இது வந்து ஒளிபரப்புவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வந்து கலர்ஸ் தமிழே வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விஜய் டிவி தான் வந்து இந்த தடவை வந்து பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்க வந்து 2 வருஷத்துக்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் படி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு 2 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் சீசன் 3 அண்ட் சீசன் 4 வந்து விஜய் டிவில தான் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கூடி சீக்கிரம் அவங்க கிட்ட இருந்து வரும். நம்மளுக்கு கொஞ்சம் முன்னதாகவே வந்து வந்திருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல வந்த பிக் பாஸ் சீசன் 2 வந்து ஜூன் மந்தோட எண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஜூன் எண்ட் அல்லனா ஜூலை ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரெடி ஆயிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் வந்து எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த தடவை வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வந்து இந்த தடவை வந்து இறக்க போகிறாங்க. ஸோ இதை தாண்டி அவங்க விளையாட போகிற அந்த கேம்ஸ் கூட வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த தடவை பிக் பாஸ் சீசன் 3 யார் யாரெல்லாம் கலந்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேர்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ இந்த நியூஸோட கமெண்ட் செக்ஷனுக்குள்ள ரெட்டி குதிக்கும் போது கணேஷ் கேஎஸ் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்தியன் 2 படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தை பற்றி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த இந்தியன் 2 படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம கமல்ஹாசன் சார் வந்து அரசியலில் இறங்கி அதுக்கான வேலைப்பாடுகள் இறங்கியிருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து தொடங்குமா, படம் வெளி வருமா வராதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அடுத்த கமெண்ட்டாக சாதிக் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சங்கமித்ரா படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் கொடுங்க, அந்த படமும் வெளி வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம சுந்தர் சி சார் டைரக்ஷன்ல நம்ம தேனாண்டாலோட ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த படமான வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டுச்சு. ஸோ படத்தோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்த டைம்லேயே வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து அந்த படத்தோட லான்ச் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து படத்தோட கேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கூட்டு போய் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கு படத்தோட டீம் எல்லாத்தையுமே வந்து கூட்டு போய் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜெயம் ரவி, ஆரியா, ஸ்ருதிகாசன் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த படத்தோட இதை வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண டைமோ என்னமோ அதுக்கப்புறமா வந்து படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் அப்படியே படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஸ்ருதிகாசனுமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து படத்துலேருந்து விலகிட்டாங்க டேட் இஷ்யூஸ்னால. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிறைய படம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது இந்த சங்கமித்ரா படமானது வந்து டிராப் ஆயிடுச்சு. இனிமேல் வருமா வராதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக இது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இந்த கமெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு கமெண்ட் வந்து படிச்சிருந்தோம். இந்தியன் 2 படம் வந்து வருமா வராதான்னு சொல்லி நம்மளுக்கே கேள்வி எழும்புற மாதிரி தான் இருக்குன்னு பேசியிருந்தோம். இப்போ இந்த சங்கமித்ரா படம் வந்து கன்ஃபார்மாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு படம் அது கண்டிப்பாக டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. யூடியூப்ல அந்த சேனல்ல அவங்க அதாவது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருந்த சேனல்ல போட்டிருந்த வீடியோவை டிலீட் பண்ண ஒரு காரணத்தினால அந்த படமானது வந்து டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எந்த படத்தை பற்றி பேசுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்னை நோக்கி பாயும் தோட்டா கௌதம் வாசுதேவ் சாரோட டைரக்ஷன் அண்ட் அவரோட ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருந்த நம்ம தனுஷ் மற்றும் மேகா ஆகாஷ் பண்ணிட்டு இருந்த அந்த படமானது டிராப் ஆயிருச்சு. அந்த படம் வந்து டிராப் ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. என்ன ஆயிருந்திருக்குன்னா, அந்த படத்தோட அந்த பாட்டு, அந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இல்லை அந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டது எல்லா ரைட்ஸையுமே வந்து இன்னொருத்தருங்க யாருக்காவது வந்து வித்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதனால தான் வந்து அவர் வந்து எதுக்கு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சோனி மியூசிக் இந்தியா இல்லை லஹரி மியூசிக் இது வித்திருந்தாங்கன்னா கூடி சீக்கிரம் அவங்க இதில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணப்படும். ஏன்னா வந்து வித்தவங்க கிட்ட இருந்து தான் வந்து அந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த படமான வந்து டிராப் ஆக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, வருமா படம் மாதிரி வந்து இந்த படத்தையும் வந்து மொத்தமாக அழிச்சிட்டு திரும்ப வந்து ரீஷூட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பொதுவாக நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சாரோட படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அது நார்மலாக எடுத்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 to 3 வருஷம் இழுத்துறாரு. ஆல்ரெடி இந்த படமானது என்ன இழுவல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும்
தெரியும். இதில் ரீஷூட் பண்ணி இன்னொரு 3 வருஷம் ஆச்சுன்னா, சப்போஸ் வந்து அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவர் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கும். அவங்க குழந்தையோட சேர்ந்து போய் பார்க்குற வகையில் வந்து அந்த படமானது வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அந்த படமானது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு. ரிலீஸ்க்காக வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. சம்மரில் ரிலீஸ் பண்ணுறாங்களா பிளானிங்கில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரைட்ஸ் வித்திருந்த காரணத்தினால தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனே வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து டிலீட் பண்ணியிருப்பாரு. நேத்து வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து நடந்துருந்துச்சு. அதை பத்தி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கமெண்ட் பண்ண ஒரு பேரு பிரபாகரன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நேற்று ரொம்ப பேசுனீங்களே வந்து சென்னை விசஸ் மும்பை மேட்சை பத்தி, என்ன ஆச்சு இப்போ சென்னை தோத்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து நேற்றே மீம்ஸ் எல்லாம் வந்து தெருக்கி விட்டாங்க. நிறைய மீம் வீடியோஸும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். என்னதான் இருந்தாலும் திரும்பவும் சந்திப்போம், மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வந்து காத்திருக்கோம். தொட்டுட்ட நீ திரும்பவும் தொற்றுக்க கூடாது, இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அடுத்த கமெண்ட் வந்து முகமது ரியாஸ் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, அடே நான் 20 நாளுக்கு மேலே வந்து கேட்டிருக்கேன், 20 டைம்ஸ்க்கு மேலே வந்து கேட்குறேன், 100% காதல் படம் என்னாச்சு, வருமா வராதா, ஏதாவது பொண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான்னு படிப்பேன், எங்களை மாதிரி பசங்களாம் கமெண்ட் பண்ணால் படிக்க மாட்டேல அப்படின்னு கேட்குறாரு. டேய் பாஸ், பொண்ணுங்க கமெண்ட் எங்கே பாஸ் படித்தோம், பசங்க கமெண்ட் மட்டும் தான் பாஸ் டெய்லி படிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னா வந்து அந்த 100% காதலை பற்றி பிப்ரவரி மாதம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 30 இல்லை பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் அதை பற்றி நான் பேசியிருந்திருக்கிறேன். இப்பயும் கூட சொல்கிறேன், அந்த படமானது வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னதாகவே வந்து ஜிவி பிரகாஷ் சாரோட படங்களுக்குள்ளாரே வந்து சண்டை வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து அந்த படத்தோட டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து சர்வம் தாளமயம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு மாதத்துக்கிட்ட வந்து நல்லாவே வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவரோட அடுத்த படமான குப்பத்து ராஜா வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதை தாண்டி வந்து வாட்ச்மேன் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டே இருக்கனால அந்த படத்தோட டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இதுதான் காரணமே தவிர படத்தை தடை பண்ணணும் அப்படின்லாம் வந்து யாரும் வந்து எந்த ஒரு கொடியையும் பிடிக்கல. ரீசெண்டாக எஸ்ஜே சூர்யா அவர்கள் அமிதாப் பச்சன் சார் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து நிறைய பேருக்கு தேங்க் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு, ஏஆர் முருகா சாருக்கு, கடவுளுக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து நன்றிகள் தெரிவிச்சிட்டு இருந்தாரு. அந்த வகையில் வந்து அமிதாப் பச்சன் சார் கூட வந்து ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டு ஒருத்தரை பற்றி வந்து பெருமையாக வந்து பேசியிருக்காரு. ப்ளஸ் அந்த ஃபோட்டோலேயே வந்து அவரோட ஃபோட்டோவும் வந்து இடம் பெற்றிருந்திருக்குது. நம்ம சிவாஜி கணேசன் சாரோட ஃபோட்டோக்கு பக்கத்தாடி வந்து நம்ம சூர்யா சாரும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் வந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஸோ சிவாஜி கணேசன் சார் அவர்களை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன், அவரை வந்து நான் அட்மைர் பண்ணுறேன், ஒண்டர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ போட்டது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருக்கும், நம்ம சிவாஜி கணேசன் சார் வந்து ரொம்பவுமே வந்து மதிக்கிறேன், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப அட்மைர் பண்ணுறேன். ஸோ அவரோட பாதத்தை தொட்டு நான் வணங்குறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்மளோட மாஸ்டர், நம்ம எல்லாரும் அவரோட சீடர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 2 ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. ஒரு ஃபோட்டோவில் வந்து அவர் சார் நார்மலாக வந்து கேண்டிட் போஸ்ட் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஃபோட்டோவில் வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷன் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்டாக வந்து அந்த படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த இடத்துல கடவுளாக வந்து சிவாஜி கணேசன் சாரை வந்து கும்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த ஃபோட்டோஸ் மூலியமாகவும் அவரோட அந்த வேர்டிங்ஸ் மூலியமாகவும் வந்து தெரிய வருது. நேற்று வந்து ஒரு படத்தோட ஃபுல் ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான ஒரு ஃபோட்டோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யோகி பாபு மற்றும் ஆசிகா, அதுக்கப்புறமா வந்து கோபி சுதார், இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஜாம்பி அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து டோட்டலாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா கூடி சீக்கிரம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ விட்டுருந்ததில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னன்னா வந்து யோகி பாபு அவர்கள் வந்து போட்டிருக்க காஸ்டியூம் வந்து லேடி காஸ்டியூம் மாதிரி வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அது கூட வந்து படத்தில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸாக வந்து வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓவராலாக இன்னைக்கு நியூஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து படித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தோட கமெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டினே இல்லாமல் புதுசாக கேள்விகள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். கமெண்ட் மட்டும் பண்ணாமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வி டாக்கீஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அமர்கலம் பண்ணும்போது அப்போ தான் படம் ரிலீஸே கொஞ்ச நாள் தான். அப்போ வந்து அவர் வந்து ஷாலினியை லவ் பண்ணுகிறார் செஞ்சி கோட்டையில். லவ் நடக்குது 2 பேருக்குள்ள, எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அஜித் இந்த சினிமாவில் பெண் லவ் பண்ணார், எனக்கு எல்லாருமே டைவர்ஸ் ஆகி போயிடும், ஆனால் நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, லைஃப் நல்லாயிருக்கும். விஜய் கூட ஃப்ரெண்ட்ஸ் நடித்தேன். விஜய் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதாவது எப்படின்னா மாமனார்கிட்ட அவங்க கிட்டார் படிக்க வந்திருக்கா போல், அதனால் ரொம்ப ஒரு நட்பாக பழகிறார். அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னா அவர் இங்கே என்ன பார்த்தாலும் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர். மேலே போனால் ஜோதிக்கு கேட்பான், ஹவ் இஸ் சூர்யா, இஸ் ஃபைன்மா அப்படின்னு ஆஸ்கிங், ஓகேம்மா அப்படின்னு. எப்பா தங்கச்சி ஒன்று கேட்டுதுப்பா கீழே அப்படியா, எப்படி இருக்கேன், நல்ல கேட்டு தான்ப்பா அப்படி. அதுலேருந்து சூர்யா என்னை வந்து தெய்வ மச்சான் அப்படி தான் கூப்பிடுவார். ஏன்னா அவருக்கு நான் மச்சான்ற மாதிரி அந்த அளவுக்கு பழக்கம். அதுதான் தெனாலின்னு வச்சோம். ரஜினி சார் தான் டைட்டிலாம் சொன்னார். அந்த டைட்டில் சொன்ன விஷயத்தை நாங்கள் அவர் 100ஆம் நாள் தான் சொன்னோம் கமலுக்கு, இந்த டைட்டில் சொன்னது ரஜினின்னு. அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லது தான், ஏன்னா நல்ல நாலேஜ் உள்ளவர், அவர் நிச்சயமாக நல்லது செய்வார். அது மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டிங் டாங் அப்படின்னு ஒரு பெல் இருக்கும். ஸோ அந்த பெல் சவுண்டையும் கிளிக் பண்ணிடுங்க.